ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நோவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா கோல்டன் ஃபிபனாசி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. வெறும் ஃபிபனாசி அப்படிங்கிற ஒரே ஒரு டூல் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். அது கூட கேண்டில்ஸ்டிக் ஸ்ட்ரக்சரும் நம்ம ஆட் பண்ணி தான் இந்த ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து இந்த ட்ரேடர்ஸ் கிட்ட, அதாவது ஷார்ட் டேர்மா இருக்கட்டும், லாங் டேர்மா இருக்கட்டும், இல்ல வந்து இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், இந்த ஃபிபனாசி அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தாரக மந்திரமாவே இருக்கு இந்த ட்ரேடர்ஸ்ட்ட. அதனால இத வந்து கோல்டன் ஃபிபனாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பட் எதுக்காக வந்து இந்த நம்பர் ஃபார்மேட் வந்துச்சுன்னு எதுவும் தெரியல. அதாவது காலங்காலமா வந்து அந்த நம்பர்ஸ்க்கு வந்து ஒரு மேஜிக் இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட்லயே தான் அந்த ட்ரேடிங்குள்ளயும் அந்த ஃபிபனாசிங்கிறது உள்ள என்டர் ஆச்சு. இதுக்குன்னு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எல்லாமே சொல்றாங்க. சொன்னாலும் நம்ம வந்து இந்த ஃபிபனாசி கரெக்ட்டா ஏன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனே ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் அந்த இடத்துல ஏன் அந்த 61 அப்படிங்கிற இடத்துல மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இதுல வந்து ஒரு 5, 6 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? 0.618, 0.5, 0.382, 0.236 இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் மேஜரா வந்து இந்த ஃபிபனாசியில யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த 0.618 சொல்லுவாங்க. 0.382, 0.236, 0.5 தான் யூஸ் பண்றாங்க. இந்த பர்ட்டிகுலர் நம்பர்ஸ்க்கு மட்டும் ஏன் அவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே யாருக்கும் தெரியாது. அத வந்து அந்த வேல்யூ கொண்டு வரக்காக ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எப்படியோ போட்டுட்டாங்க போல. பட் வந்து எதுக்காக அவ்வளவு வேல்யூ வந்துச்சுன்னு தெரியல. ஒரு கட்டத்துல வந்து அந்த 0.618 வந்தாவே எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது, இல்ல அந்த இடத்துல தான் வந்து பை பண்றது, அந்த இடத்துல செல் பண்றது அப்படின்ட்டு நம்ம ட்ரேடர்ஸும் அந்த இடத்துல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்ப ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல வந்து மேஜர் பையர்ஸ், மேஜர் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸ் எடுக்கிறதோ, இல்ல வந்து பையர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா ஒரு பை பொசிஷன்ல லாங் டேர்முக்கு போறதோ நடக்கும் இல்லைங்களா? ஸோ அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஒரு எதர்ச்சியா ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் உள்ள என்டர் ஆகி கிட்டத்தட்ட எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே வந்து இந்த வேல்யூ வந்து ஒரு முக்கியமான இடம் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல இன்வால்வ் ஆகுறதுனால அது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு வீரியம், ஒரு பவர் அதிகமான மாதிரி ஆயிடுச்சு அந்த பாயிண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால இந்த ஃபிபனாசி வந்து நம்மளால அவாய்ட் பண்ணவும் முடியாது ட்ரேடிங்ல. அந்த ஃபிபனாசி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட்டா வச்சு நம்ம ட்ரேட் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பெட்டரான அக்யூரசி கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உருவான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த கோல்டன் ஃபிபனாசி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த கோல்டன் ஃபிபனாசி ஸ்ட்ராட்டஜில பெருசா எந்த ஒரு என்ன சொல்றது, காம்ப்ளெக்சிட்டியும் கிடையாது. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிபனாசி இருக்கு அப்படின்னா ஒரு டூல டிரா பண்றீங்க அப்படின்னா அதுல செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபிபனாசி பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பட் டிஃபால்ட்டா வந்து இந்த இந்த வேல்யூ தான் இருக்கும். 0.382, 0.618, 1, 0.236, 0.5. இதை தாண்டி வேற ஏதாச்சும் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிடுங்க, தேவையில்லை. இது மட்டும் தான். இதுலயுமே பர்டிகுலரா வந்து 0.618 அப்படிங்கிறதுக்கு வந்து பவர்ஃபுல், கொஞ்சம் பவர் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. அது அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது, இல்ல அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். சரிங்களா? சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போலாம். இந்த ஸ்ட்ராட்டஜில பெரிய பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிபனாசி 61.8% ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த 5 பேராமீட்டர்லயுமே பர்டிகுலரான பாயிண்ட் அந்த 61.8 வந்தா மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து மேஜர் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க, சாரி. ஸோ அதே சமயம் அதை மட்டும் நம்பி எடுக்காம கூட வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் சொல்லுவோம் இல்லைங்களா? நான் ஏற்கனவே சொன்னதுதான். இந்த ஹேமரா இருக்கட்டும், ஷூட்டிங் ஸ்டாரா இருக்கட்டும், புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டிலா இருக்கட்டும், அதோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நிறைய பேர் வச்சாலும் அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கேண்டில் வந்து எதனால உருவாகுது அப்படிங்கிற கான்செப்டை தெரிஞ்சுக்குங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த கேண்டிலுக்கான கான்செப்ட் ஏன் உருவாகுது அப்படிங்கிறத நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். அதை போய் பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி பேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த யூடியூபுடைய டிஸ்கிரிப்ஷன் பேஜ்ல இந்த கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிக்கங்க. இதுல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா சோசியல் மீடியால டிஸ்கஸ் பண்ண முடியாத ட்ரேடிங் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில டிஸ்கஸ் பண்ணுவோம். அது உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கோல்டன் ஃபிபனாசி ஸ்ட்ராட்டஜில ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் 61.8%. ஓகேங்களா? சோ இப்ப நீங்க எந்த ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டீங்கனாலும் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? டவுன் ட்ரெண்டா, அப் ட்ரெண்டா அப்படிங்கறத ஃபாலோ பண்ணணும். இதுக்காக நம்ம இஎம்ஏ யூஸ் பண்ணிக்கங்க, இல்ல வந்து எஸ்எம்ஏ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? பர்டிகுலரா 200 இஎம்ஏ இல்ல 200 எஸ்எம்ஏ யூஸ் பண்றப்போ உங்களுக்கான ட்ரெண்டை வந்து கிளியரா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ அதை வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நான் உங்களுக்கு போட்டிருப்பேன்.
ஸோ இப்போ வந்து 200 EMAல உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் உங்களுக்கு ஐடென்டிஃபை காட்டும். கிளியரா வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் ஐடென்டிஃபை பண்ணி காட்டுது. ஸோ இதுல வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. கொஞ்சம் விட்டுருவோம். கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. இப்ப வந்து மார்க்கெட் வந்து மேல அப் ஆகிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? மேல அப் ட்ரெண்ட்ல மேல போய்க்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபிபனாசிய போட போறோம். ஓகேவா? மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு சின்ன ரிவர்ஸ் எடுத்துச்சு. மறுபடியும் டவுன் ஆகுது. மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் டவுன் ஆகுது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஃபிபனாசி எப்படி போடணும்? டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சுன்னா மேல இருந்து கீழ இருக்கிற பாயிண்ட்ட நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபிபனாசி டூல்ல செலக்ட் பண்ணிட்டு மேல அதனுடைய ரீட்ரேஸ் எடுத்துடைய எட்ஜ் பாயிண்ட்ல இருந்து கீழ இருக்கிற இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்க லைன போடணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி போடுறப்ப என்ன ஆகும்னா அது மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் எடுக்குது இல்லைங்களா? அது வந்து எங்க போய் டச் பண்ணும் அப்படின்னா 0.618 இருக்கு இல்லைங்களா? இதை டச் பண்ணும். ஓகேங்களா? இப்ப அதை டச் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்ன அடிஷனல் கன்ஃபர்மேஷன்? இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் ஹேமராவோ இல்ல ஷூட்டிங் ஸ்டாரோ புல்லி சிங்கிள் ஃபிங்கோ இல்ல வீர சிங்கிள் ஃபிங்கோ இந்த மாதிரி ஒரு சில கேண்டில்ஸோ இல்ல வந்து அந்த இடத்துல ஒரு பிவோட் லைன்ஸோ இல்ல ஒரு சப்போர்ட்ஸோ இல்ல வந்து ஒரு என்ன சொல்றது 200 SMA EMA இந்த லைன்ஸோ ஏதாவது ஒரு சம்திங் சம் அடிஷனல் பேராமீட்டர்ஸ ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்காக நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு தான் சொல்றோம். சரிங்களா? எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்கலாம். அதுவுமே இன்னும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு எப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பாக்குறீங்க. இது சட்டம் ஆக்சுவலா 1 மினிட்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் 1 மினிட்ஸ்ல இருக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு 15 மினிட்ஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு லோவர் டைம் ஃப்ரேம். இப்ப 15 மினிட்ஸ்ல பாக்குறீங்க லோவர் டைம் ஃப்ரேம் என்ன? 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ்ல இந்த 0.618ல டச் ஆனது என்ன நடக்கணும்? ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு மாறணும். ஓகேங்களா? SMA லைனை வந்து SMA 9ஓ இல்ல 12ஓ கிராஸ் பண்ணி கீழே என்டர் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல வந்து 0.618 டச் பண்ணல. அதுக்கு மேலேயே கேண்டில் மேல போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி கரெக்டா ஒர்க் ஆகல. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்றேன். ஓகேங்களா? வேற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே. மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. சரிங்களா? மார்க்கெட் வந்து என்ன இருக்கு? அப் ட்ரெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. ஹையர் ஹை, மறுபடியும் ஹையர் லோ அப்படி டச் ஆயிட்டு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல. சோ இப்ப ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட் விட்டுருங்க. ஏன்னா இங்க வந்து இதை வந்து கிராஸ் பண்ணி கீழே கேண்டில் க்ளோஸ் ஆயிக்கல. சோ ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபிபனாசி போடலாம். போட்டு பார்க்கலாம். அப் ட்ரெண்ட்னா கீழ இருந்து மேல. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாருங்க கரெக்டா மார்க்கெட் போயிருக்கு. 0.618ல கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த கேண்டில் அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? சோ இந்த இடத்துல என்ன கேண்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பெருசா உங்களுக்கு கேண்டில் சாரி பெருசா எந்த ஒரு கேண்டில் ஸ்ட்ரக்சரும் கிடையாது. பட் நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஒரு 12 EMAயோ இல்ல 9 EMAயோ கிராஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பெட்டரா வந்து என்ன பண்ணலாம்? ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு எக்ஸாக்டா இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த கேண்டில் பிளஸ் இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிற ஏதாச்சும் ஒரு ட்ரேட் பார்க்கலாம். ஓகே, இது பாருங்க உங்களுக்கு ஒரு கரெக்டான ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஒரு இது கிட்டத்தட்ட 0.618 வந்திருக்கும். ஏன்னா நாங்க ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஓரளவுக்கு பார்த்தாவே எங்களுக்கு தெரியும். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுமே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பாத்தீங்களா? கரெக்டா வந்திருக்கு பாருங்களா? மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஒரு ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, ரிவர்ஸ் நடந்திருக்கு. 0.618ல டச் ஆயிருக்கு. இந்த கேண்டிலுமே ஒரு பெரிய விக் கிரியேட் ஆகி ரிஜெக்ஷன் நடந்து மேல போயிருக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? அப் ட்ரெண்ட் எடுக்கலாம். இந்த இடத்துல ஒரு 9 EMA கிராஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பிளேஸும் நீங்க நோட் பண்ணலாம். பாத்தீங்களா? மார்க்கெட் மேல போயிட்டு ரிவர்ஸ் எடுத்திருக்கு. கரெக்டா 0.618 டச் பண்ணனே ஒரு அழகான ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஹேமர் 2 டைம்ஸ் ரிஜெக்ஷன் இங்க ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, மறுபடியும் இங்க ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த கேண்டில் ரெட் கேண்டில் வந்து கிராஸ் ஆகி
உங்களுக்கு மேல பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இவ்வளவு பிளேசஸ் நடந்திருக்கு சரிங்களா. இது வந்து ஒரு நல்ல இடம் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு கரெக்டான பிளேஸ். இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த கோல்டன் ஃபிபனாசி ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. அட் த சேம் டைம் ஃபிபனாசி 0.618 மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. 0.5 0.38 கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுவும் நடக்கும் நிறைய இடத்துல அந்த மாதிரி ட்ரேட் பாசிபிலிட்டி இருக்கும். பட் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எல்லாத்த விட ஒரு பவர்ஃபுல்லான ஏரியானா 0.618. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் அந்த இடத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நாமளும் ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஒரு ட்ரேடர்ஸோட மைண்ட் செட்லயே நாமளும் கூட டிராவல் பண்ணா ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. கூட வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ஸையும் பார்த்துக்குங்க. அடிஷ்னலா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கறது இன்னும் கொஞ்சம் பெட்டரான புத்திசாலித்தனம். ஓகேங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டட் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்லைன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜ்ல நீங்க எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு இமீடியட்டா நாங்க ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ.